சந்திரன் நீசமாகக்கூடிய வீடு விருச்சிக வீடு அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஆனா, இங்க சந்திரன் விருச்சிக வீட்டிலே நீசமாகவே இருந்தாலும், இந்த சந்திரனுக்கு பலம் இருக்கா அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சந்திரன் உங்களுக்கு வளர்பிறை சந்திரனா இருந்தா, கண்டிப்பா அந்த சந்திரனுக்கு ஒளி உண்டு. அதே மாரி சந்திரன் உங்களுக்கு பௌர்ணமி அமைப்புல இருந்தார்னா, நிச்சயமாக சந்திரனுக்கு பலம் அதிகமாகவே உண்டு. அதே மாரி இந்த சந்திரன் வந்து உங்களுக்கு குருவோட பார்வை பெற்று இந்த மாரி வளர்பிறை சந்திரன் அமைப்புல இருக்கும்போது, கண்டிப்பா இந்த சந்திரனுக்கு நிச்சயமாக வலு உண்டு. அப்ப எந்த மாரி நிலைகள்ல இந்த சந்திரனுக்கு இங்கே நீசம், அதாவது இங்கே அவர் நீசமா இருந்து அவருக்கு ஒளி இல்லாத நிலையில தான் வந்து இங்கே சந்திரன் வந்து கடுமையாக பலத்தை இழக்கிறார் அப்படின்றது தான் இங்கே வந்து ஒரு விதி. அப்போ அது அது என்ன மாதிரி அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சந்திரன் அமாவாசை அமைப்பில் இருக்கும்போது அந்த அளவுக்கு சந்திரனுக்கு ஒளி இருக்காது. அதுக்கு மேலே அவர் நீசமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை வந்து கண்டிப்பாக சந்திரனை வந்து கடுமையாக பாதிக்கப்படும். அதே மாதிரி சந்திரனுக்கு முன்பின் வீடுகளில் சூரியன் இருக்கும்போது கூட சந்திரன் வந்து இங்கே ஒளித்தன்மை வந்து கம்மியாக தான் இருக்கும். அதுக்கு காரணம் அவர் அமாவாசைக்கு அடுத்த நாள் இல்லை அமாவாசையை நெருங்கி கொண்டிருக்கிறார். சந்திரன் நீசமாகக்கூடிய வீடு விருச்சிக வீடு அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஆனா, இங்க சந்திரன் விருச்சிக வீட்டிலே நீசமாகவே இருந்தாலும், இந்த சந்திரனுக்கு பலம் இருக்கா அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சந்திரன் உங்களுக்கு வளர்பிறை சந்திரனா இருந்தா, கண்டிப்பா அந்த சந்திரனுக்கு ஒளி உண்டு. அதே மாரி சந்திரன் உங்களுக்கு பௌர்ணமி அமைப்புல இருந்தார்னா, நிச்சயமாக சந்திரனுக்கு பலம் அதிகமாகவே உண்டு. அதே மாரி இந்த சந்திரன் வந்து உங்களுக்கு குருவோட பார்வை பெற்று இந்த மாரி வளர்பிறை சந்திரன் அமைப்புல இருக்கும்போது, கண்டிப்பா இந்த சந்திரனுக்கு நிச்சயமாக வலு உண்டு. அப்ப எந்த மாரி நிலைகள்ல இந்த சந்திரனுக்கு இங்கே நீசம், அதாவது இங்கே அவர் நீசமாக இருந்து அவருக்கு ஒளி இல்லாத நிலையில தான் வந்து இங்கே சந்திரன் வந்து கடுமையாக பலத்தை இழக்கிறார் அப்படின்றது தான் இங்கே வந்து ஒரு விதி. அப்போ அது என்ன மாதிரி அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சந்திரன் அமாவாசை அமைப்பில் இருக்கும்போது அந்த அளவுக்கு சந்திரனுக்கு ஒளி இருக்காது. அதுக்கு மேலே அவர் நீசமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை வந்து கண்டிப்பாக சந்திரனை வந்து கடுமையாக பாதிக்கப்படும். அதே மாதிரி சந்திரனுக்கு முன்பின் வீடுகளில் சூரியன் இருக்கும்போது கூட சந்திரன் வந்து இங்கே ஒளித்தன்மை வந்து கம்மியாக தான் இருக்கும். அதுக்கு காரணம் அவர் அமாவாசைக்கு அடுத்த நாள் இல்லை அமாவாசையை நெருங்கி கொண்டிருக்கிறார்.